ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா நவம்பர் 30க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மிஸ் மெஜஸ்டிக் உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? கம்போடியாவில் நடைபெற்றது. இது வந்து திருநங்கைகளுக்கான போட்டி. ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்களும், செகண்ட் பிளேஸில் கம்போடியா நாட்டை சேர்ந்தவங்களும், தேர்ட் பிளேஸில் இந்திய நாட்டை சேர்ந்தவங்களும் வென்றிருக்காங்க இந்த போட்டியில். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்க நாகை மாவட்டத்தில் இருக்க நாகூரை சேர்ந்த ரஃபியா அப்படின்றவங்க தான் வந்து இந்த மிஸ் மெஜஸ்டிக் உலக அழகி போட்டியில் வந்து தேர்ட் பிளேஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆளுநர் மாளிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ராஜ்பவன் என அழைப்பதற்கு பதிலாக லோக் பவன், அதாவது மக்கள் பவன் என அழைக்க உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டுள்ளது. ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் அப்படின்றது வந்து லோக் பவன், மக்கள் பவன் அப்படின்ட்டு அழைக்க உள்துறை அமைச்சகம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 3 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய 13,625 வழக்குகளை 42 வேலை நாட்களில் விசாரித்து சாதனை படைத்த உயர் நீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி அவர்கள் தான் வந்து பார்த்தோம்னா 3 ஆண்டுகளுக்கு மேல் நிலுவையில் உள்ள 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய 13,625 வழக்குகளை 42 வேலை நாட்களில் விசாரித்து சாதனை படைத்திருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா வானிலையை மிக துல்லியமாக கணிக்க 2 ரேடார்கள் அமைக்க எத்தனை கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 56.03 கோடி தான் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வானிலையை மிக துல்லியமாக கணிக்க 2 ரேடார்கள் அமைக்க தான் வந்து இந்த நிதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடம் வென்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3வது இடத்தை வந்து பெற்றிருக்காங்க. முதல் இடத்துல அமெரிக்காவும், 2வது இடத்துல சீனாவும் வந்து பெற்றிருக்காங்க. 3வது இடத்துல முன்னேறி இருக்கிறோம். நம்ம கடந்த ஆண்டில் பார்த்தோம்னா இந்தியா 38.5 புள்ளிகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது 40 புள்ளிகளை பெற்று முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3வது இடம் வந்து பிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி வந்து ஜப்பான் தான் இருந்தாங்க, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 3வது இடம் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ராணுவ திறன், பொருளாதாரம், தூதரக செல்வாக்கு, வளங்கள் உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியா எத்தனாவது இடம்? 3வது இடம். முதல் இடத்தை பெற்றிருக்கிறது வந்து அமெரிக்கா, 2வது இடம் வந்து பார்த்தோம்னா சீனா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.